ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி திருமங்கலத்தில் ரொம்பவே ஃபேமஸான திருமங்கலம் தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தோசைக்கு சிக்கன் பெப்பர் கறி இல்லைனா மட்டன் பெப்பர் கறி வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். சரி, இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி தட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 3-4 குழிக்கரண்டி இருக்கும். இப்போது கரைச்ச அந்த அரிசி மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால தோசை உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு ஒரு 6-7 பூண்டு பழ உரித்து சேர்த்துருக்கிறேன். கூடவே பாதி பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நல்ல ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிய வேக விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். இது கூடவே நான் 2-3 கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துருக்கிறேன், நல்ல ஒரு வாசத்துக்காக. இந்த வெந்த தக்காளி வெங்காயத்தை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆற விட்டுறலாம். இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்துட்டு ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளி மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 3 புதினா இலைகள், அதுக்கு மேலே போட்டுற வேண்டாம், புதினா ஸ்மெல் ரொம்ப தூக்கலாக தெரியும் உங்களுக்கு. காரத்துக்கு 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இது நல்ல வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை அப்படியே எடுத்துட்டு நம்ம கலந்து வச்சிருந்த அந்த தோசை மாவில் சேர்த்துடலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எடுத்து போடும் போதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா கைட்டையே நல்லா வலிச்சு போட்டுருங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாக ஆயிரும். இதுதான் கரெக்டான பதம். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்து அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா சூடு ஏற்றிக்கலாம். கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு மாவை எடுத்து நம்ம தோசை வார்த்துடலாம். நல்லா தாளம் இழுத்து விட்டுக்கோங்க. தோசையை இழுத்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. மறுபக்கம் திருப்பி போட்டு அந்த சைடும் வேக விட்டுறலாம். சூப்பரான கிறிஸ்பியான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது திருமங்கலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். திருமங்கலம் தக்காளி தோசை ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.